ரொம்ப சந்தோஷமான நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த நம்ம ஹீரோவான மேக்ஸ் போன பாட்டோட கடைசியில் பைக்கர் கேங்னால அவன் ஒய்ஃபும் குழந்தையும் இறந்ததுக்கப்புறம் வெறி பிடிச்ச நாய் மாதிரி மாறி அந்த பைக்கர் கேங்கை பழி வாங்கிட்டு ஒரு விருப்பம் இல்லாத வெறுத்து போன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போ அந்த கதை நடந்து 15 வருஷம் கழிச்சு மேக்ஸ் ஒரு பாலைவனத்தில் இருக்கான். இப்போ அந்த பாலைவனத்துலயும் என்ன பிரச்சனை அப்படின்னா இதே ஆயில் பிரச்சனை தான், அதே ஆஸ்திரேலியா தான் இதுவும். ஆனா இப்போ அந்த ஆயில் பிரச்சனைங்கிறது ரொம்ப கொடூரமா மாறிடுச்சு. அந்த டைம்ல ஒரு ஆயில் கிணத்தை ஒரு குரூப் கண்டுபிடிச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கிணத்துல இருந்து ஆயில் எடுத்து சேர்த்து வச்சு பசுமையா இருக்கிற அவங்க ஊருக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அதை திருடுறதுக்கு ஒரு பைக்கர் கேங் முயற்சி பண்றாங்க. இதுக்கு நடுவுல மேக்ஸ் மாட்டிக்கிறான். அப்படி மாட்டி அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு அர்த்தம் கிடைச்சதா இல்லையா, அந்த ஆயில் கேங்கை பைக்கர் கேங் கிட்ட இருந்து காப்பாத்தினானா இல்லையா, இதை சுத்தி என்ன நடக்குது, இதுல இந்த உலக அரசியல் என்ன மாதிரி பேசப்படுதுங்கிற பல விஷயங்களுக்கான பதில் தான். வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு கத்திரிக்கோள். இன்னைக்கு நம்ம 1981 ஜார்ஜ் மில்லரோட டைரக்ஷன்ல வெளியே வந்த மேட் மேக்ஸ் 2 படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட பிகினிங்ல ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. அந்த வாய்ஸ் ஓவர் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்ப இருக்கிற மனுஷங்களுடைய உலகம் ஏன் இவ்வளவு மோசமானது ஆயிடுச்சு, இதனால இப்படி ஆயிடுச்சு, ஆயில் கிரைசிஸ்னா என்ன, இதுக்கு பின்னாடி இருந்த அரசியல் என்ன, இது இந்த உலகம் எத்தனை வருஷமா இப்படி இருக்கு, ஒரு 20 வருஷமா இப்படி இருக்குன்னா அதுக்கான காரணம் என்ன, அப்போ இப்போ இந்த உலகத்துல நியாயமா வாழணும்னு நினைக்கிற மேக்ஸ் மாதிரி மனுஷங்க என்ன ஆனாங்க, மேக்ஸோடைய வாழ்க்கை என்னாச்சு, மேக்ஸோடைய குடும்பம் போன பார்ட்ல என்ன மாதிரி அநியாயமா கொல்லப்பட்டுச்சு, இப்போ அந்த உலகத்துல மேக்ஸ் மாதிரி இருக்கிற ஆள் என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா படத்தோட ஸ்டார்டிங்லயே போன பார்ட் மாதிரியே பயங்கரமான ஒரு கார் சேஸ் இஷ்டத்துக்கு போய்கிட்டு இருக்கு. ஆனா இந்த வாட்டி மேக்ஸ் தனியா ஓட்டல, கூட ஒரு நாய் இருக்கு. அந்த நாய் மேக்ஸை நல்லா புரிஞ்சுக்குது. காரை பயங்கரமா ஓட்டிட்டு போறாங்க. ஒரு கேங் மேக்ஸை கண்டபடி துரத்துது. ஆனா மேக்ஸ் அதுக்கு சலிச்சுக்கவே இல்லை. ஒருத்தனை தள்ளி விட்டுட்டு அங்க எரிஞ்சு போய் கிடக்கிற ஒரு டெம்போ இருக்கு, அங்க இருந்து பெட்ரோல் ஒழுகிட்டு இருக்கு. அந்த பெட்ரோல் எடுக்கிறதுக்காக மேக்ஸ் போறான். ஒரு வில்லன் தூரத்துல இருந்து மேக்ஸை பாக்குறான். அவனோட கையில அம்பு குத்தி இருக்கு. அந்த அம்பை எடுத்து அவன் காலில் சொருகிட்டு இவன் மேக்ஸை தேடி வரான்னு பார்த்தா அவன் மேக்ஸை தேடி வரல, அவன் கிளம்பி போயிடுறான். மேக்ஸ் அந்த ட்ரக்ல இருந்து டீசல் எடுத்துட்டு அந்த ட்ரக்கை திறந்து பாக்குறான். யாரோ கை இருக்கு. திறந்து பார்த்தா உள்ள அழுகி போன நிலையில ஒரு மம்மி மாதிரி ஒரு உருவம் இருக்கு. அதுகிட்ட இருந்து குழந்தைங்க விளையாடுற ஒரு பொம்மை எடுத்துட்டு மேக்ஸ் அங்கிருந்து கார்ல கிளம்பிடுறான். ஒரு பாலைவனத்துல அவன் வேகமா போய்கிட்டு இருக்கான். போய் ஒரு இடத்துல போய் நிற்கும் போது பார்த்தா ஒரு சின்ன ஹெலிகாப்டர் மாதிரி பேராகிளைடர் மாதிரி ஒரு 2 பேர் உட்காந்துட்டு போற பேராகிளைடர் இருக்கு. அதுக்கு மேல ஒரு பாம்பு இருக்கு. அந்த பாம்பை பிடிக்க அவன் முயற்சி பண்றான். ஆனா அவனால பிடிக்க முடியல. அப்படி டாப்புன்னு கையில் எடுக்கும்போது பார்த்தா ஒருத்த மண்ணு கடையில இருந்து பட்டார்னு எந்திரிக்கிறான். எந்திரிச்சு மேக்ஸ் முன்னாடி அம்பை காமிச்சு, உன்னோட இவங்ககிட்ட இருக்கிற எல்லா கேஸ்லையும் அடுக்க போறேன், இது நான் உங்களுக்காக போட்டு வச்ச ட்ராப், இது என்னை யாராலையும் அழிக்க முடியாதுன்னு ஜோக்கர் மாதிரி ஒரு வித்தியாசமான காஸ்டியூம்ல மேக் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ மேக்ஸ் பார்த்தா கார் கடியில் இருக்கிற பாம் ஆக்டிவேட் பண்ண போவான். அதையும் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப டப்புன்னு இவன் போய் கார் கதவை திறப்பான். யாருன்னா அவன் தான் டோடி, இந்த கதையில மேக்ஸோட ஃப்ரெண்டு. அப்போ மேக்ஸ் அவனை கொல்ல போகும்போது டோடி சொல்லுவான், நீ என்னை கொல்லாம இருந்தீங்கன்னா உனக்கு அல்ல குறையாத டீசல் இருக்கிற இடத்த நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த காலத்துல அல்ல குறையாத டீசல் இருக்கிற இடமா, என்ன பொய் சொல்றியாடா நீ அப்படின்னு மேக்ஸ் கேட்கும்போது, இல்ல நான் பொய்யெல்லாம் சொல்லல, இங்கிருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அந்த இடம் இருக்கு, நீ என் கூட வந்தீங்கன்னா நான் உன்னை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம மேக்ஸ் தன்னோட நாயோட கையில அவனோட முன்னாடி இருக்கிற துப்பாக்கிக்கு ட்ரிகர் கொடுத்துட்டு கார்ல அவனை உட்கார வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். கார்ல போகவே அவன் பயந்துட்டு வருவான். ஏன்னா நாய் அதனோட தலையை திருப்பிச்சுன்னா துப்பாக்கியோட லிவர் எடுத்து அவன் செத்துருவான். ஸோ இப்படி ஒரு பணைய கைதியா மேக்ஸ் அவனை கூட்டிட்டு போவான். அவங்க ஒரு மலைக்கு பக்கத்துல போய் காரை நிறுத்திட்டு மலை மேல ஏறுவாங்க. அங்கிருந்து பைனாகுலர்ல மேக்ஸ் பார்ப்பான். பார்த்தா அந்த இடத்த சுத்தி ஒரே சண்டையா இருக்கும் எப்பயுமே. ஏன்னா அந்த இடத்துல சென்டர்ல என்ன பண்ணுவாங்கன்னா பெட்ரோல் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை பிடிக்கிறதுக்கு ஒரு கேங் முயற்சி பண்ணிட்டு இருக்கும். அந்த கேங் யாருன்னா ஆரம்பத்துல மேக்ஸ் கூட சண்டை போட்டான் இல்லையா ஒருத்தன், கீரி புள்ள தலையன், அவனும் அந்த கேங்ல இருப்பான். அப்பதான் மேக்ஸுக்கு புரிய வரும் என்னன்னா, இவங்க அந்த பெட்ரோல் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அந்த இடத்த சுத்தி 4 பக்கமும் குழி தோண்டி 2 பக்கமும் காவல் போட்டு எல்லா பக்கமும் ஆளை போட்டு நடுவுல பெட்ரோல் எடுத்து அவங்கள பியூரிஃபிகேஷன் பண்ணி சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப மேக்ஸுக்கு புரிஞ்சிடும், இந்த இடத்துல இருந்து உடனே நம்மளால பெட்ரோல் எடுக்க முடியாது, இங்க கொஞ்ச நாள் நம்ம
இருந்து இந்த இடத்த ஃபுல்லாக நோட்டம் விட்டாதான் நம்ம உள்ளே போகிறதுக்கான சந்தர்ப்பம் வரும்போது நம்மளால் போக முடியுங்கிறத அவன் புரிஞ்சுக்குவான். புரிஞ்சுக்கிட்டு அங்கேயே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பான். இவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஆப்போசிட் கேங் எப்படியாவது உள்ளே போகிறதுக்கு. ஆனால் இவங்களால முடியாது. டோடி வந்து இல்லை, நான் தான் உனக்கு இடத்த காமிச்சிட்டேனே, என்னை விட்டு நான் வந்து என் பாம்பை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது மேக்ஸ் வந்துட்டு சொல்லுவான், அதெல்லாம் முடியாது, நீ மூடிட்டு படுன்னு. நாய்க்கு போகிற சாப்பாடையே கொஞ்சம் அவனுக்கும் போடுவான். நாய் அங்கே இருக்கும், மேக்ஸ் இருக்கும், டோடி இருக்கும். அந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருப்பான். சாயங்கால நேரத்தில் அந்த இடத்துலேருந்து அந்த கேங் வந்து அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. அது ஏன் என்னன்னு கூட இவங்களுக்கு தெரியாது. அப்போ பார்த்தா அந்த இடத்துல வந்து பெட்ரோலியம் எடுக்கிற வேலை பயங்கர ஜரூராக நடந்துட்டு இருக்கும். காலங்காத்தால அந்த கேட் ஓப்பன் ஆகி ஒரு 2 காரு இன்னொரு தனியாக ஜீப் ஒன்று போகும். அந்த ஜீப்பை இங்கே அவங்க இடத்துல இருந்து தனியாக விலகி நின்னாங்க இல்லையா அந்த பைக்கர் கேங்கு, அவங்க போய் மடக்கிடுவாங்க. அவங்க மடக்கி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பையனை மடக்கி பிடிச்சிருவாங்க. பிடிக்கும்போது இந்த பக்கம் டைவர்ஷன் காமிச்சு ஒருத்தன் வண்டியில் போவான். வண்டியில் போனால் அவனையும் போய் பிடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களோட பிளான் என்னென்னா இந்த பக்கம் ஒரு கார் அனுப்பிச்சிட்டு அந்த பக்கம் ஒரு கார் அனுப்பிச்சா டைவர்ட் ஆகி இந்த காரை விட்டுருவாங்கன்னு நினைப்பாங்க அந்த பெட்ரோல் அடிக்கிற கேங்கு. ஆனால் வந்து என்னென்னா இந்த பைக்கர் வந்து அதை பார்த்துருவாங்க. பார்த்துட்டு போய் இவங்களையும் பிடிச்சிருவாங்க. இதை வந்து மேக்ஸ் வந்து பைனாகுலரில் பார்த்துட்டு இருப்பான். டோடும் வந்து பைனாகுலரில் பார்த்துட்டு இருப்பான். பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பையன் பொண்ணு 2 பேர் போவாங்க. பையன் பொண்ணு 2 பேர்த்தையும் பிடிச்சி இது பண்ணி அந்த பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு அந்த பொண்ணை நியூடாக்கி அதே இடத்துல ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டு அங்கிருந்து அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அந்த பொண்ணு அங்க நியூடா கதறிட்டு இருக்கும். மேக்ஸ் பார்த்துட்டு இருக்க டக்குன்னு போயிடுவான். அப்போ அந்த பொண்ணுக்கு மேல ஒருத்தன் வந்து அம்பை வச்சுக்கிட்டு நிற்பான். அந்த பொண்ணை சுட்டு கொல்லான்றதுக்காக, அம்பை வச்சு கொல்லான்றதுக்காக. இதை வந்து டோடு அங்கேருந்து பார்த்துட்டு இருப்பான். மேக்ஸ் எப்படியாவது போய் அந்த பொண்ணை காப்பாத்திடுவான் நம்ம எல்லாம் பார்த்தா மேக்ஸ் போறதுக்குள்ளேயே அந்த பொண்ணை வந்து அவன் கொன்றுவான். அந்த பொண்ணை கொன்னவனை மேக்ஸ் போய் அடிச்சு கொண்டுட்டு அங்க இருக்கிறவனை என்ன பண்ணுவான்னா காப்பாற்றி கூட்டிகிட்டு போவான். கூட்டிகிட்டு போகும்போது அவன் தேங்க்யூன்னு சொல்லுவான். அப்போ மேக்ஸ் சொல்லுவான், நீ தேங்க்யூன்லாம் அவசரப்பட்டு சொல்லாத, நான் இங்கே வந்தது உங்ககிட்ட இருக்கிற பெட்ரோலுக்காக. நான் உன்னை அங்கே கூட்டிகிட்டு போனால் எனக்கு நீ பெட்ரோல்த்தை வாங்கி தருவியா உங்கள் ஆளுகிட்ட இருந்து அப்படின்னு கேட்கும்போது நான் கண்டிப்பாக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அஷூரிட்டி கொடுப்பான். அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து அவனை தூக்கி போட்டுட்டு அவங்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போவான். கூப்பிட்டு போனால் போகும்போதே அந்த இடத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தா ஒரு சின்ன வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு எலியோட வங்கு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளேருந்து ஒரு பையன் வந்து எட்டி பார்ப்பான். யாரா தெரியாது. இப்போ அந்த இடத்துக்கு முன்னாடி போய் நிறுத்துவான். அந்த இடம் ஃபுல்லா பார்த்தா எல்லா பக்கம் காவல் இருக்கும். டயர்ல வந்து செவர் மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போ மேக்ஸ் வந்து உள்ள போகணும்னா அவங்க அந்த கதவை திறந்து விட்டாதான் உண்டு. அதுவும் கதவு கிடையாது, அது ஒரு பஸ். அந்த பஸ்ஸில் வந்து ஸ்டீல்ல போட்ட ஆர்மரை வந்து வச்சிருப்பாங்க, யாரும் உடச்சிட்டு உள்ள போக முடியாத மாதிரி. அப்போ மேக்ஸ் வந்து அங்கே நிற்கும் போது மேக்ஸை சுடுறதுக்கு எல்லாம் ரெடி ஆவாங்க. அப்போ டப்புன்னு மேக்ஸ் கீழே இறங்கி அவனை தூக்கி தோளில் போட்டு நான் சண்டைக்கு வரல, சமாதானத்துக்கு தான் வந்திருக்கேன், என்னைய பாருங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அடையாளம் கண்டுபிடிச்சி இவனை தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் மேக்ஸை வந்து ஃபுல்லாக செக் பண்ணி அவங்ககிட்ட இருக்கிற ஆயுதத்தை எல்லாம் வாங்கிட்டு அந்த ஆளையும் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க, மேக்ஸையும் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ கதவை திறந்து தான் இருக்கும். அப்போ வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து நீ யார், எங்கேருந்து வந்து எப்படி வந்து இவனுடைய பாடி உனக்கு கிடச்சிது, இவன் கூட ஒரு பொண்ணு வந்துச்சு, அந்த பொண்ணு இங்கேலாம் கேட்பாங்க. மேக்ஸ் வந்து நடந்த உண்மையை சொல்லுவான். இந்த மாதிரி நான் இருந்தேன், நான் பார்த்துட்டு இருந்தேன், அப்போ வந்து இவங்க அங்கே இருந்தாங்க, நான் எதர்ச்சியாக அங்கே வந்தேன், என்னை வந்து கூட்டிகிட்டு வந்து எங்கள் ஆளுகிட்ட சேர்த்துனேன்னா உனக்கு நான் வந்து கேஸு பெட்ரோல் எல்லாம் தரேன்னு சொல்லி இவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு மேக்ஸ் சொல்லுவான். ஆனால் அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் அதை நம்ப மாட்டாங்க. மேக்ஸை வந்து அந்த பைக்கர் கேங்கில் ஒருத்தனாவே தான் நினச்சிட்டு இருப்பாங்க. மேக்ஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணுவான் சொல்கிறதுக்கு, ஆனால் அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. இவங்க இதை பேசிகிட்டு இருக்கிற கேப்லேயே வந்து அந்த பைக்கர் கேங் வந்து அங்கே வந்துடுவாங்க இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக. அப்போ என்ன பண்ணுறதுன்னு இவங்களுக்கு தெரியாது. மேக்ஸையும் வெளியே அனுப்ப முடியாது. சரி, வேறு வழி இல்லாமல் மேக்ஸையும் உள்ளே வச்சு கதவை சாத்திடுவாங்க. அப்போ பைக்கர் கேங்குக்கும் அந்த கேஸ் லைன் வச்சுருக்கவங்களுக்கும் ஒரு சண்டை நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சண்டை நடக்காது. என்ன நடக்கும்னா அந்த கேஸ் லைன் கேங் இருக்காங்க இல்லையா, பெட்ரோல் எடுத்துகிட்டு இருக்கவங்க, அவங்க ஆளுகளை பிடிச்சி வச்சுருப்பாங்க அந்த பைக்கர் கேங். அந்த பைக்கர் கேங் தலைவன் அவங்க ஆளுகளை முன்னாடி நிற்க வச்சுட்டு வந்து பேசுவான். என்னென்னா, நான் உங்களுக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு தரேன், உங்கள் ஆளுகளை என்கிட்ட இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க, நீங்கள் அப்படியே அந்த இடத்த விட்டுட்டு ஓடிட்டீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வாழ்கிறதுக்கு வாய்ப்பு தரேன், ஆனால் இங்கே இருக்கிற டீசல் பெட்ரோல் எல்லாம் நீங்கள் எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த சின்ன பையன் குழிக்குள்ளேருந்து வந்தான் இல்லையா, அவன் வந்து வளரி வச்சிருப்பான். அதான் பூமராங்க வச்சு எல்லாத்துக்கும் மண்டையும் பொழந்துருவான். 2 பேர்த்து மண்டையை பொழந்து ஒருத்தனை கொண்டுட்டு அங்கேருந்து எஸ் ஆகிடும். அப்போ எஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, அவனை கூட பைக்கில் வச்சு சுற்றிட்டு இருப்பான் ஒரு கீரிப்புல தலையன். அதை ஸ்டார்டிங்கில் வருவானே அவன் தான் வந்து இந்த கேங்குக்கு 2
2வது பெரிய இடத்துல இருப்பான். அவன் வந்து என்னோட ஆளையா நீங்க கொன்னுட்டீங்க, உங்களை விடமாட்டேன்டா, உங்களை அட்டாக் பண்ண போறேன்டான்ட்டு அப்படியே திமிருவான். அப்ப அவன் தலைவன் வந்து அந்த கேங்கோடைய தலைவன் மாஸ்க் போட்டிருக்கவன் வந்து நீ மூடிட்டு நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கழுத்தை பிடிச்சி இருக்க வச்சு இது பண்ணி அமைதியாக்கி தூக்கி போட்டுருவான். தூக்கி போட்டோம்னா உங்களுக்கு ஒரு நாள் டைம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கிருந்து கிளம்பிடுவானுங்க. இப்போ நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் டைம். இந்த நாளைக்கு சாயங்காலம் டைமுக்குள்ள இந்த கேசலின் கேங் இருக்காங்க இல்லையா, அவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். இப்போ ஆயிலை வந்து இவங்ககிட்ட அப்படியே ஒப்படைச்சிட்டு நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறதா, இல்லை இருக்கிற ஆயிலை வச்சுட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறதா, இதில் எது பாசிபிள்னு இவங்களுக்குள்ள பேசி முடிவெடுக்க வேண்டிய நிலைமையில் இப்போ இவங்க இருப்பாங்க. இப்போ இவங்க கேங்குள்ளேயே ஒரு கருத்து வேறுபாடு வரும். பாதி பேர் போகலான்னு சொல்லுவாங்க, பாதி பேர் சண்டை போடலான்னு சொல்லுவாங்க, பாதி பேர் வந்து ஆயிலை கொடுத்துட்டு போயிடலான்னு சொல்லுவாங்க. இவங்களுக்குள்ள மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அந்த பையன் இருக்கான் இல்லையா, சின்ன பையன், அவன் மேக்ஸ் கிட்ட வருவான். அவன் மேக்ஸ் கிட்ட வரும்போது மேக்ஸ் வந்து அவங்கிட்ட அந்த லாரி டிரைவர் கிட்ட இருந்து எடுத்தான் இல்லையா குழந்தைங்க மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதை காமிப்பான். அது வரைக்கும் காட்டுவாசியாவே இருந்த அந்த பையன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து குழந்தைகளுக்கான விஷயம் அவனுக்கு கிடைக்கும் போது அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவான். ரொம்ப சந்தோஷப்பட்டு மேக்ஸை வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஓகே, நம்மளோட ஃபீலிங்ஸ் அவனுக்கு புரியுது அப்படிங்கிறத அந்த பையன் வந்து தெரிஞ்சுக்குவான். இவனுங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. அப்போ ஒரு டைமில் மேக்ஸ் வந்து கரெக்டாக உள்ளே வருவான். உள்ளே வந்து நான் வந்து உங்களுடைய டீசல்லாம் கொண்டு போகிறதுக்கு ஒரு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வரேன், அப்படி சப்போஸ் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு கேட்கும்போது உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, என்னோட காரு என்னோட நாய் எல்லாமே எனக்கு வேணும். அது போக என்னோட கார் எவ்வளோ டீசல் பிடிக்குதோ அவ்வளோ ஃபியூல் எனக்கு வேணும். ஆனால் நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே நான் இதை கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவான். நாங்கள் எதை நம்பி உன்னை விடுறதுன்னு கேட்பாங்க. என்னோட நாய் காரெல்லாம் இங்கே தான் இருக்குது, இதை விட்டுட்டு நான் எங்கே போக போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கும் வேறு வழி இருக்காது. ஏன்னா எப்படியாவது அவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணுங்கிற சூழ்நிலையில் இருக்காங்க. அதனால மேக்ஸை நம்பி அந்த பொறுப்பை கொடுத்துருவாங்க. மேக்ஸ் வந்து என்ன பண்ணுவான்னா தான் தோளில் வந்து டீசலை போட்டுட்டு நாயை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்புவான். போகும்போது பார்த்தா அப்படியே இருட்டுக்குள்ளே நடந்து போயிட்டே இருப்பான். முன்னாடி ஒரு குழி இருக்கும், அந்த குழிக்குள்ளே போய் மேக்ஸ் விழுந்துருவான். இப்போ வந்து அந்த வில்லனோட கேங்குக்கு அந்த சவுண்டு கேட்டு அந்த கீரிப்புள்ள தலையே அங்கே வருவான். ஓ, மேக்ஸை கண்டுபிடிச்சிருவான் போல் இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். நாய் வேற அங்கே முன்னாடி நின்றுட்டு இருக்கும், மேக்ஸோட நாய். அப்போ டப்புன்னு பார்த்தால ஒரு நாய் உழைக்கிற சவுண்டு கேட்கும். அது நாய் உழைக்கிற சவுண்டை கொடுக்கறது யாருன்னா வேற யாரும் இல்லை, அந்த சின்ன பையன். அந்த சின்ன பையன் வந்து மேக்ஸை காப்பாற்றிடுவான். அந்த ஆள் வந்த கீரிப்புள்ள தலை என்ன நினைப்பான்னா நாய் தான் உண்மையானுமே அந்த இடத்துல விழுந்துட்டு உழைக்கிது போலன்னு ஒரு கல்லை தூக்கி வீசி அந்த நாயை விரட்டிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுவான். மேக்ஸ் வந்து தோல்ல பெட்ரோல் டீசலோட வருவான். எங்கே வருவான் அப்படின்னா டோடியை கட்டி போட்டு வச்சிருந்தானுங்களே அந்த இடத்துக்கு வருவான். அங்கே பார்த்தா டோடி இருக்க மாட்டான். நம்மால் அப்படியே சங்கிலியோட வந்து மரத்தை இழுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருப்பான். அப்போ நாய் வந்து அவனை கண்டுபிடிச்சு டோடி கிட்ட டீசலை சமக்க வச்சுட்டு மேக்ஸ் வந்து டோடியை கூட்டிகிட்டு வருவான். கூட்டிகிட்டு வந்தா டோடி இருக்கிற இடத்துல வந்து பார்த்தா யாரோ கொஞ்சம் பேர் செத்து போயிருப்பாங்க. எதனால செத்து இருப்பாங்கன்னா டோடியோட பாம்பு வந்து அவங்கள கடிச்சிருக்கும். இப்போ வந்து டோடி வந்து பாம்பை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகும், ஆனா நாய் வந்து நாய் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகும். இப்போ வந்து அவன் கேட்பான் மேக்ஸ், இப்போ உன்னோட இந்த ஹெலிகாப்டர் பறக்கணும்னா என்ன செய்யணும்னு. அவன் ஒத்துக்க மாட்டான். மூடிட்டு இப்போ பண்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி துப்பாக்கியை காமிச்சிட்டு மேக்ஸை வந்து கூட்டிட்டு போவான். மேக்ஸ் எங்கே கூட்டிட்டு போவான்னா அந்த ட்ரக் இருக்கிற இடம் இருக்குல்ல அங்கே கூட்டிட்டு போவான். அங்கே கூட்டிட்டு போனா அந்த உடஞ்சு கிடந்த ட்ரக் இருக்கும் இல்லையா அதை ரெடி பண்ணி மேக்ஸ் வந்து எடுத்துட்டு டோடியை அங்கேயே விட்டுட்டு வருவான். அப்போ வந்து டோடி கேட்பான், நம்ம 2 பேரும் ஒரே டீமு, என்ன இப்படி நீ பாதியில் விட்டுட்டு வர, நான் என்ன செய்யறது அப்படின்னு டோடி கேட்கும்போது நீ என்ன வேணா செஞ்சுக்கா, இந்த சாவி அப்படின்னு சொல்லி விலங்குக்கான சாவியை கொடுத்துட்டு மேக்ஸ் மட்டும் தனியாக லாரி எடுத்துட்டு கிளம்பிடுவான். இப்போ தான் மேக்ஸுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பயம் வரும். ஏன்னா மேக்ஸோட துப்பாக்கியில் உண்மையானுமே இருக்கிறது என்னமோ ஒரே ஒரு குண்டு தான். அந்த ஒரு குண்டை வச்சுட்டு இவ்வளோ பெரிய கேங்கை எப்படி சமாளிக்க போகிறோம்னு தெரியலையேன்னு வந்துக்கிட்டு இருக்கும்போதே ஆப்போசிட்டில் வந்து அந்த வில்லனோட கேங் பக்கத்தில் மேக்ஸ் வந்துடுவான். அதுக்கப்புறம் அங்கே பயங்கரமான சேசிங் நடக்கும். ஹெலிகாப்டரில் நம்மால் டோடி வந்து மேக்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் மேக்ஸ் கூட சண்டைக்கு போனது வந்து அந்த தலைவனுக்கு பிடிக்காது, பைக்கர் கேங் தலைவனுக்கு. ஏன்னா சண்டை போட போனது யாருன்னா அந்த செகண்டாக இருக்கான் இல்லையா அந்த கீரிப்புள்ள தலை, அவன் தான் சண்டைக்கு போயிருப்பான். என்ன கேட்காமையே நீ போறியாடா அப்படின்னு. இப்போ 2 பேரும் மாற்றி அடிச்சுப்பாங்க. எக்கச்சக்க கார் சேஸு அடிச்சு தம்சம் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஃபைட்டும். அப்படி இப்படி இது பண்ணி பைக்கை ஃபுல்லாக சுட்டு இது பண்ணால் மேக்ஸோட லாரியும் கண்டபடி சுட்டுருவாங்க. ஆனால் எப்படியோ கடைசி மொமெண்ட்டில் தப்பிச்சு பொழைச்சு மேக்ஸ் வந்து உள்ளே போயிடுவான். அந்த இடத்துக்குள்ளே போனால் அந்த லாரியோட சேர்த்து அந்த கீரிப்புள்ள தனையனும் உள்ளே வந்துடுவான். உள்ளே வந்து அதுக்கப்புறம் அந்த சண்டை இன்னும் பயங்கரமாகும். அங்கே இருக்கிற கொஞ்சம் பேர்த்த அவங்க ஆளுக
ஆளுக கொன்றுவாங்க. இப்போ மேக்ஸும் அவங்களோட சேர்ந்துக்குவான். இப்போ மேக்ஸும் அந்த கேஸ்லின் வச்சிருக்கிற ஆளுகளும் சேர்ந்து அந்த பைக்கர் கேங் கூட வெறித்தனமாக சண்டை போடுவாங்க. அந்த சின்ன பையன், நம்ம டோடு ஹெலிகாப்டரில் வரவன் எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த பைக்கர் கேங்கை சண்டை போட்டு அடித்து விரட்டிடுவாங்க. இப்போ அந்த டோடு வந்து அங்கே பைக்கர் கேங்கில் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் அடித்து விரட்டதுனால இப்போ இந்த கேஸ்லின் வச்சிருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட் ஆயிடுவான். அவங்ககிட்ட ஹெலிகாப்டரும் இருக்கிறதுனால அவனை வந்து அதை ஆச்சரியமாக பார்ப்பாங்க எல்லாருமே, ஏதோ ஒரு பயங்கர ஜீனியஸ் மாதிரி. அங்கே இருக்கிற ஒரு பொண்ணையும் வந்து அவன் பேசி கரெக்ட் பண்ணிடுவான். அப்போ அங்கே அவனோட தலைவன் இருக்காங்க இல்லையா, அந்த கேஸ்லின் எடுக்கிற கேங்கோடைய தலைவனுக்கு அடிபட்டிருக்கும். அவன் அடிபட்டுட்டு இந்த லாரியை ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்கும்போது ஒரு நாள் ஆகும்னு சொல்லுவான். ஒரு நாள்லாம் இல்லை, 12 மணி நேரம் உனக்கு டைமு, அந்த 12 மணி நேரத்துக்குள்ளே நீ லாரியை ரெடி பண்ணி முடிக்கிற அப்படின்னு சொல்லி மெக்கானிக் கிட்ட சொல்லிட்டு அடுத்த நாள் சாயங்காலம் கிளம்புறதுக்கு எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. ரெடி ஆகும்போது எல்லாருமே அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க, சரி நம்மகிட்ட தான் மேக்ஸ் இருக்கானே, அவன் நமக்காக லாரியை ஓட்டிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, மேக்ஸ் நீங்கள் தானே ஓட்ட போகிறீங்க, நீங்கள் இருக்கிறதுனால நாங்கள் தப்பிச்சோம், நீங்கள் எப்படி எங்களை காப்பாற்றிடுவீங்க அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ மேக்ஸ் வந்து ஒத்துக்கவே மாட்டான். அதெல்லாம் முடியாது, நான் வந்து ஒரு டீல் போட்டேன், அந்த டீலுக்கு ஜெனுவனா நான் நடந்துக்கிட்டேன். இப்போ வந்து பைக்கெல்லாம் என்ன ஓட்ட சொல்லாதீங்க, என்னோட இதெல்லாம் முடிஞ்சுது. இப்போ நீங்கள் பைக் ஓட்டினாலும் சரி, இல்லை இந்த பஸ்ஸை ஓட்டினாலும் சரி, இந்த லாரி ஓட்டினாலும் சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி மேக்ஸ் கிளம்புவான். அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா மேக்ஸை வந்து அவங்க ரொம்ப நம்பியிருப்பாங்க. ஆனால் மேக்ஸ்னால யாரையுமே நம்பவும் முடியாது, யாரையுமே உறவுகளாக ஏற்றுக்கவும் முடியாது. ஏன்னா அவன் ஒய்ஃபு குழந்தை இறந்ததுலேருந்தே அவன் உணர்ச்சியே இல்லாத ஒரு மிருகமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஈவினிங்கில் எல்லாரும் கிளம்ப ரெடி ஆகிட்டு இருக்கும்போது வெளியே இருந்து வந்து அந்த பைக்கர் கேங்கோடைய ஹெட்டு வந்து கத்துவான், உங்களை நான் கொல்லாம விட மாட்டேன்டா, உங்கள் சாவி என் கையில் தான்டா அப்படின்னு. மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கும். மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இங்கேருந்து கூட்டிகிட்டு போன ஆளுகள் எல்லாத்தையும் அவன் டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணுவான். இங்கே இவங்க கிளம்புறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. மேக்ஸ் அதில் கலந்துக்கவே மாட்டான், தனியாக போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பான். அப்போ நடு ராத்திரி எல்லாரும் வேலையில் பிஸியாக இருக்கிற டைமில் யாருக்குமே தெரியாமல் நம்மளோட டோடும் அவனுடைய ஆளான அந்த பொண்ணும் எஸ்கேப் ஆக போவாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லிடுவா திடீர்னு, டப்புன்னு திரும்பி திரும்பி பார்த்தா அவன் சொந்தம் ஃபேமிலி எல்லாம் அங்கே இருக்கும், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு சடனாக சொல்லுவா, இல்லை எனக்கு இது தப்பாக போடுது, என்னால் வந்து எங்கள் ஆளுகளை விட்டுட்டு அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு உங்க கூட எனக்கு வர பிடிக்கல, அதனால நான் வரல, நீ மட்டும் வேணா தப்பிச்சு போ, ஏன்னா என்னால் ஒரு கோழையாகவும் ஒரு சுயநலவாதியாகவும் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு டிசிஷன் எடுத்து திரும்பி போயிடுவா. அதை பார்த்தோம்னா நம்ம டோடோடைய மனசுமே மாறிடும். சே, இவ்வளோ செல்ஃப்லெஸ்ஸாக இருக்காளே, இவ்வளோ சுயநலம் இல்லாமல் இருக்காளே, நம்ம மட்டும் சுயநலமாக இருக்கணும்னு நினைக்கிறோமே, அந்த பொண்ணு இருக்கிற இடத்துலயே தான் நம்மளும் இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி அவனும் அங்கேயே இருந்துருவான். இங்கே மேக்ஸ் வந்து கார் ஷெட்டில் அவனுடைய காருக்கு டீசலை போட்டுக்கிட்டு இருப்பான் பம்ப் பண்ணி. அப்போ வந்து அவங்களுடைய தலைவன் வருவான். வந்து, நீ என்ன பெரிய இவனா, ஒரு 2000 மைல் எங்களை கூட்டிகிட்டு போன்னு சொன்னால் உன்னால் முடியாதா, ஏன் உனக்கு மட்டும்தான் இழப்பு இருக்கா, உனக்கு மட்டும்தான் சோகம் இருக்கா, ஏன் நீ மட்டும்தான் குடும்பத்தை இழந்திருக்கியா, வேற யாரும் இழக்கலையா, நீ என்னமோ உன்னுடைய கதை புதுசுங்கிற மாதிரி நீ வந்து பில்ட்டை போட்டுட்டு தெரியுற அப்படின்னு சொல்லி மேக்ஸை வந்து எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். இங்கே பாரு, கிளம்பு, என்கிட்ட நீ இந்த லாஜிக்கெல்லாம் பேசாத, நான் தான் வரலன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கு மேலே திரும்பவும் ஏன் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, நான் உங்கள்கிட்ட ஒரு டீல் போட்டேன், அந்த டீலை நான் முடிச்சு கொடுத்துட்டேன், இப்போ நீ ஜென்டில்மேனாக நடந்துக்கோ, நீ ஊருக்கு போகிறதுக்கும் போகாததும் நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு மேக்ஸ் சொன்னோன்னே அவனுக்கு அவன் தலைவனுக்கு கோவம் வந்துடும். சரி ரைட்டு, நீ கிளம்பு, உன்னோட வேலையை நீ பாரு, எங்களோட வேலையை நாங்கள் பார்க்குறோம், உணர்ச்சியே இல்லாத ஒரு குப்பை தொட்டி மாதிரி நீ வாழ்கிற, உன்ன மாதிரி வாழ்கிறதுக்கு நாங்கள் போய் போராடி சாவறதே பெஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுவான். அப்போ வந்து பார்த்தா அந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா, மேலேருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். பார்த்துட்டு இருந்துட்டு அவனோட ட்ரெஸ்ஸு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மேக்ஸ் கூட கிளம்புறதுக்காக, நான் மேக்ஸ் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போய் மேக்ஸோட காருக்குள்ளே உட்காந்துட்டு இருப்பான். மேக்ஸ் அதை பார்த்து கார் கதவை திறந்து விட்டு அவனோடைய துணிமணியும் தூக்கி வெளியே வீசிட்டு, நீயும் கிளம்பு முதல்ல இங்கேருந்துமா. அந்த பையன் போகமாட்டான்னு திரும்பி ஓடி வருவான். ஆனால் மேக்ஸ் வந்து அந்த பையனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தான்ல, அந்த கிஃப்டையும் கூட தூக்கி வீசிடுவான். அந்த பையன் வந்து ரொம்ப மனசார ஹர்ட் ஆகிட்டு அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரொம்ப சோகமாக அங்கேருந்து போயிடுவான். அப்போ மேக்ஸ் வந்து அவனோட காரில் வந்து பூரா டீசலை போட்டுவிட்டு அங்கேருந்து கிளம்புவான். கிளம்பும்போது ஒருத்தங்க கூட போய் அந்த கேங் லீடர்கிட்ட கேட்பான், என்னங்க நீங்கள் பாட்டுக்கு அவங்ககிட்ட டீசலை போட்டு அனுப்பிச்சி விட்றீங்க, அவன் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான்ல, அட்லீஸ்ட் அவன் காரையாச்சும் அவங்ககிட்ட இருந்து பிடிங்கிடலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவன் ரொம்ப ஜெனுவனான ஆள், அவன் சொன்ன வேலையை அவன் செஞ்சுட்டான், நம்மளும் அதே ஜெனுவனிட்டியோட நடந்துக்கணும், அவன் போகட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லி அவனை விட்டுருவாங்க. போகும்போது கடைசியாக கூட வந்து நம்ம டோடு வந்து அவங்ககிட்ட ட்ரை பண்ணி பார்ப்பான், ஏதாச்சும் ஒன்று சொல்லி அவனை மேக்ஸோடைய மனசை மாற்றலாமா அப்படின்னு. ஆனால் முடியாது. அந்த பையனும் பார்ப்பான், யாரையும் கண்டுக்காம மேக்ஸ் போனால் பார்த்தா வில்லனோட கேங் வந்து மேக்ஸை பார்த்துட்டு வெறி கொண்டு துரத்துவான் அந்த கீரிப்புள்ள தலையை மேக்ஸை. கண்டபடி சேசிங் நடக்கும். சேசிங் நடந்து முடிக்கும் போது கரெக்டாக நைட்ரஜன்
இன்ஜின் வச்சிருக்க கார் வச்சிருப்பான் அந்த கீரிப்புள்ள. அதை வச்சு மேக்ஸோட காரை இடிச்சு தள்ளுவான். அது ஒரு பெரிய பாதாளத்தில் போய் அப்படியே பள்ளத்தில் சரிஞ்சு உழுகும். டபடபன் ரோல் ஆகி போய் உழுகும் போது பார்த்தா மேக்ஸ் எப்படியோ தப்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தவுந்து அங்கேருந்து வந்துடுவான். கீரிப்புள்ள என்ன பண்ணுவான், அவன் ஆளுக்கு 2 பேர்த்த அனுப்பிச்சு விடுவான் அந்த காரில் இருக்கிற பெட்ரோல் டீசல்லாம் எடுக்கிறதுக்கு. அதில் ஒருத்தன் போய் காரில் இருக்கிற பெட்ரோல் டீசல் எடுத்துக்கிட்டு இருப்பான். இன்னொருத்தன் இங்கடா காருக்குள்ளே இருந்த ஆளை காணமே, கண்டிப்பாக அவன் இங்கே தானே இருப்பான், அவன் மற்ற இடத்துக்கு போய் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாச்சு அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு தேடிக்கிட்டு இருப்பான். அந்த பாறைக்கு பின்னாடி மேக்ஸ் இருப்பான். நாய் வந்து அந்த பாறைக்கு பின்னாடி அவன் வந்தோடனே அவனை பார்த்து உழைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிற்கும். அவன் அம்பை எடுத்து அந்த நாயை ஃபஸ்ட்டு சுட்டுருவான். சுட்டு கொன்னுட்டு மேக்ஸ் சுடலான்ட்டு போகும்போது பார்த்தா அந்த காரில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாம் ஒன்று செட் பண்ணி வச்சுருப்பான் மேக்ஸ். முன்னாடியே அந்த பாமை அவன் ஆன் பண்ண போகிறத நம்மகிட்ட காட்டுவாங்க இல்லையா, அதே பாம்பு இப்போ காரை திருப்பி போட்டு அவன் வந்து டீசல் எடுக்க போகும்போது வெடிக்கும். பார்த்தா வெடிச்சா பட்டார்னு 2 பேருமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இறந்துருவாங்க. இதை வந்து மேலேருந்து கீரிப்புள்ளி தலையம் பார்த்துட்டு மேக்ஸும் இறந்து போயிட்டான்னு நினச்சிட்டு அங்கேருந்து அவன் கிளம்பிடுவான். மேக்ஸ் வந்து அப்படியே குத்துயிரும் கொலையுருமா அங்கே இருப்பான். டோடு வந்து இதை தூரத்தில் இவங்க இந்த கேசலின் ஆளுக இடத்துல இருந்து அந்த டெலஸ்கோப் வழியாக பார்ப்பான். அந்த டெலஸ்கோப் பைனாகுலர் டெலஸ்கோப்பில் பார்க்கும்போது புகை மட்டும் தெரியும். அந்த புகையை ஜட்ஜ் பண்ணியே மேக்ஸை வந்து ஹெலிகாப்டரில் தூக்கிட்டு கேசலின் ஆளுக இருக்கிற இடத்துக்கு வந்துடுவான். மேக்ஸ் கண்ணை முழிச்சு பார்த்தா அவன் வந்து கேசலின் ஆளுக இருக்கிற இடத்துல இருப்பான். அங்கே வந்து பார்த்தா இவனுக்கு வந்து வைத்தியம் பார்த்து இவனை படுக்க வச்சிருப்பாங்க. அந்த சின்ன பையன் வந்து மேக்ஸோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவான். எடுத்துகிட்டு வரும்போது என்னென்னா அப்போ வந்து அந்த தலைவன் வந்து எல்லாத்திட்டையும் பேசிக்கிட்டு இருப்பான். 200 மைல் போகலாம், 200 மைலுக்குள்ளே அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனால் ஒரு ஹோப்பு தான், இந்த பக்கம் ஒரு கார் அனுப்பி அந்த பக்கம் ஒரு வண்டி அனுப்புவோம், இந்த டேங்கர் லாரியில் இருக்கிற பெட்ரோல் எல்லாம் ஏற்றுவோம். ஸோ அவங்க பிடிச்சாங்கன்னா பிடிக்கட்டும், மாட்டினா மாட்டுவோம், செத்தா ப்ரௌடோட சாவோம், இல்லைன்னா பொழைச்சி நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது மேக்ஸ் வந்து சொல்லுவான், நான் ஓட்டுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. இல்லை இதுக்கு முன்னாடியெல்லாம் பெரிய இவன் மாதிரி பேசினேன், இப்போ மட்டும் ஓட்டுறேன்னு சொல்கிற அப்படின்னா அப்போ மேக்ஸ் சொல்லுவான், இல்லை எனக்கு வேறு வழி தெரியல, அதனால நான் தான் ஓட்டி ஆகணும், வேறு வழி இல்லை எனக்கு இதுக்கு மேலே வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, அட்லீஸ்ட் வந்து நான் இந்த ஒரு நல்லதையாவது உங்களுக்கு செய்கிறேன், எனக்கும் நான் செஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கும் செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓட்டுறேன்னு சொல்லுவான். இனிஷியலாக அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் மேக்ஸ் வந்து என்னை விட பெட்டரான ஆப்ஷன் உங்களுக்கு வேறு யாரும் இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும், அதனால தான் சொல்கிறேன் என்னை ஓட்ட விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அந்த தலைவனும் சரி வேறு வழி இல்லைன்னு மேக்ஸ் ஓட்டுறதுக்கு ஒத்துக்குவாங்க. ஒத்துக்கிட்டு மேக்ஸ் கையில் கன்னையும் புல்லட்டையும் கொடுத்துட்டு இவங்க போய் ஒரு இதுலேயும் மேக்ஸ் போய் அந்த ட்ரக்லேயே உட்காந்துருவாங்க. ஹெலிகாப்டரில் நம்ம டோடு வந்து பின்னாடி கிளம்புவான், அந்த பொண்ணும் கிளம்பும். இப்போ அங்கே அந்த இருக்கிற பைக்கர் கேங்கும் ரெடியாக இருப்பாங்க. இப்போ மேக்ஸோடைய லாரி வந்து ஃபஸ்ட்டு வந்து வெளியே போகும். அந்த சின்ன பையன் இல்லை, அவனும் போய் லாரி பின்னாடி உட்காந்துருப்பான். அந்த சின்ன பையனை அங்கேருந்து கூப்பிடுங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த சின்ன பையனை அந்த ட்ரக்லேருந்து பிரிக்க பார்த்தாலும் அந்த சின்ன பையனுக்கு மேக்ஸ் இருக்கிற இடத்துல இருக்கணும்னு தான் ஆசை. அதனால டப்புன்னு போய் அந்த ட்ரக்கில் அவனும் ஏறிக்குவான். இப்போ அந்த ட்ரக்கில் மேக்ஸு, அந்த வாரியர் உமனு, சின்ன பையன், இன்னும் 2 பேர் இருப்பாங்க. இருந்துட்டு அந்த ட்ரக்கு போயிட்டு இருக்கும். மேக்ஸோட ட்ரக்கு போக போகவே வில்லன் வந்து துப்பாக்கியை வச்சு சுடுவான். ஆனால் வந்து அதை வந்து என்ன பண்ணுவான்னா நம்மளுடைய டோடி வந்து மேலே ஹெலிகாப்டர்ல இருந்து பெட்ரோல் பாம்பை போட்டு அவங்கள டைவர்ட் பண்ணி மேக்ஸோட ட்ரக்குக்கு வழி கொடுத்துருவான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு பயங்கரமான சேசிங் நடக்கும். டோடி மேலே ஹெலிகாப்டரில் வருவான், கீழே வந்து ஒரு 4 இவங்க வருவாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ட்ரக்கில் போய்கிட்டு இருப்பாங்க. இப்படி பயங்கரமான சேசிங் நடந்துட்டு இருக்கும். இந்த கேப்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெட்ரோல் கிணறுல இருந்தாங்க இல்லையா குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க, சண்டை போட தெரியாதவங்க, இவங்க எல்லாரும் வந்து ஒரு ட்ரக்லையும் சின்ன சின்ன கார்லையும் ஏறி இந்த பக்கம் வழியாக சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்க அந்த பக்கம் வழியாக தப்பிச்சு ஓடிடுவாங்க. இப்போ இதை பார்த்த ஒரு 4 பைக்கர் கேங்கில் இருக்கிறவங்க, அடடா உள்ளே போனால் எக்கச்சக்க டீசல் கிடைக்கும் போலயே, இவங்க எல்லாரும் இந்த கேப்பில் தப்பிச்சு போயிட்டாங்க, இந்த கேப்பை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்ப்பாங்க. பார்த்தா என்னன்னா அந்த இடத்துல டைம் பாம் செட் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க. அந்த பாம் வந்து பட்டார்னு வெடிச்சு அப்படியே பிளாஸ்ட் ஆகும். அந்த 4 பேருமே இல்லை, அதுக்குள்ளே மாட்டிப்பானுங்க. இப்போ வெளியே போய்கிட்டு இருந்தாங்க இல்லையா பஸ்ஸில், இவங்க எல்லாம் அந்த பாம் வெடிக்கிறத அவங்க இடம் சின்னாபின்னம் ஆகிறத பார்ப்பாங்க. இங்கே பார்த்தா மேக்ஸோட லாரியை கண்டபடி சேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இஷ்டத்துக்கு சேஸ் நடக்கும், வேகமாக நடக்கும், நிறைய சண்டைகள், நிறைய என்னென்னமோ ட்ரை பண்ணுவாங்க அந்த காரை இது பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு ஆளாக வில்லனோட கேங் வந்து மேக்ஸோட லாரியில் இருக்கிற ஆளுகளை கொண்டுகிட்டே வருவாங்க. கடைசியாக அந்த வாரியர் உமனை கூட கொன்றுவாங்க. மேக்ஸோட டயரை சுட்டு பஞ்சர் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் 2-3 டயர் பஞ்சர் ஆகும். மீதிலிருந்து மேக்ஸ் அப்படியே தப்பிச்சிருவான். லாரியை வச்சு ஏற்றி எல்லாத்தையும் கொல்ல ட்ரை பண்ணுவான். ஆனால் அதுவும் முடியாது. ஹெலிகாப்டரில் பின்னாடி அவன் வந்துகிட்டு இருப்பான். அவனையும் வந்து சுட்டுருவாங்க வில்லனோட கேங்கு. அவனோட ஹெலிகாப்டரும் இல்லை, அடிபட்டு கீழே விழுந்துரும். அந்த சின்ன பையனும் மேக்ஸ் மட்டும் இருப்பாங்க. மேக்ஸுக்கு அந்த சின்ன பையன் நிறைய ஹெல்ப் பண்ணுவான். ஆனால் அந்த சின்ன பையனையும் ஒரு கட்டத்தில் வந்து அடிக்கிறதுக்கு ஒருத்தர் வருவான். அவன் அப்படியே பிரேக் போட்டு அங்கிருந்து தள்ளி விடுவாங்க.
விட்டுருவாங்க. தள்ளி விட்டா பின்னாடி இருந்து ஒருத்தன் வருவான். அவன் அந்த சின்ன பையன் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கும் போதே இப்போ இந்த கேசோலின் கேங்கோடைய தலைமை வந்து வருவான். வந்து அந்த சின்ன பையனை கூப்பிடுவான். எல்லாம் முடிஞ்சது, வா நம்ம கிட்டத்தட்ட நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம போலாவான்னு அந்த சின்ன பையனை அவன் கூப்பிட்டு இருக்கும் போதே அவனோட வண்டியை யாரோ வந்து அடிச்சு தூக்குவானுங்க. அடிச்சு தூக்கி அவனையும் கொன்றுவானுங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் வரும். அந்த குறிப்பிட்ட டைம் ஆல்ரெடி இவங்க பிளான் பண்ணது. அந்த பிளான் பண்ண டைமுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டப்புன்னு மேக்ஸ் வந்து அவன் லாரி யூட்டன் போடுவான். இதை வந்து வில்லனோட கேங் எதிர்பார்க்காது. என்னடா இவன் இந்த பக்கம் போயிட்டு இருக்கான், பட்டுன்னு யூட்டன் போடுறானேன்னு. ஏன்னா 200 மைல் 5 மணிக்கு தான் டைம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த டைமிங்கை கவர் பண்ற வரைக்கும் நேரா போயிட்டு அதுக்கப்புறம் வந்து யூட்டன் போட்டணுங்கிறது தான் பிளான். டப்புன்னு யூட்டன் போட்டு வந்துட்டு இருப்பான். இப்போ அந்த சின்ன பையனை வந்து என்ன பண்ணுவான்னா ஆப்போசிட்ல அந்த லாரிக்கு மேலே வந்து அவனோட துப்பாக்கியோட குண்டு வந்து அந்த பேனட்ல இருக்கும். அந்த குண்டை போய் எடுன்னு அந்த பையனை அனுப்பிச்சு விட போவான். பார்த்தா ஆப்போசிட்ல என்ன ஆகும்னா அந்த மெயின் வில்லன் இருப்பான் இல்லையா, அவன் வந்து மேக்ஸோட லாரிக்கு நேராக வேகமாக வந்துட்டு இருப்பான். வெறி குண்டு. அவனுக்கு வந்து சாவை பற்றி கொஞ்சம் கூட பயமே இருக்காது. ஸ்ட்ரைட்டாக வருவான். வந்து மேக்ஸோட லாரியில் நேருக்கு நேர் மோதுவான். லாரி பட்டார்னு அடிக்கும். அந்த கார் அப்படியே தூள் தூளாக போகும். அவனும் அப்படியே தூள் தூளாக போவான். லாரி அப்படியே கவுந்து போய் கீழே கிடக்கும். தூரத்துலேருந்து இதை ஆளுக பார்ப்பாங்க. பார்த்தா அந்த டேங்கர் லாரியில் இருக்கிறது பெட்ரோல் இல்லை, மண்ணு. ஏன்னா பெட்ரோல் நினைச்சு அவங்கள டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து அந்த டேங்கர் ஃபுல்லா மண்ணு தான் இருக்கும். அந்த மண்ணு தான் வந்து கீழே கொட்டிக்கிட்டு இருக்கும். இதுல மீதி இருக்கிற வில்லன் கேங் இதை தூரத்துல இருந்து பார்த்துட்டு அட பாவிகளா, இந்த மண்ணுக்கு தான் இவ்வளவு பஞ்சாயத்து பண்ணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டையை நிறுத்திட்டு திரும்பி போயிடுவாங்க. மேக்ஸ் வந்து செம்மடி வாங்கி நின்றுப்பான். அந்த சின்ன பையன் இருந்துச்சு வெளியே வருவான். அப்போ வந்து நம்ம டோடி ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வருவாப்ல. ஆனால் இது என்ன இப்போ பறக்கிற ஹெலிகாப்டர் இல்லை, ஓடுற ஹெலிகாப்டராக இருக்கும். கட் பண்ணா அந்த பையனை ஒரு வேனில் ஏற்றி விட்டுருவாங்க. ஒரு சன்செட் ஆகிட்டு இருக்கும். அப்போ இவங்க குரூப் அங்கேருந்து கிளம்பும் போதே அந்த வாய்ஸ் ஓவர், படத்தோடைய ஆரம்பத்தில் வந்தது இல்லையா வாய்ஸ் ஓவர், அந்த வாய்ஸ் ஓவர் சொல்லும், இப்போ நாங்கள் எங்களுக்கு புதுசான ஒரு லீடரை கண்டுபிடிச்சிட்டோம், எங்களோட கைரோஸ்க்கு கேப்டனாக ஒருத்தரை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு. யாரா அது, மேக்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா மேக்ஸ் இல்லை, டோடி தான் அவங்க கேப்டன். நான் கடைசியாக மேக்ஸை பார்த்தது அன்னைக்கு தான். இன்னைக்கு வரைக்கும் அவருடைய மெமரிஸ் தான் எனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பையன் தான் வந்து இந்த கதையை நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான் ஆரம்பத்துல இருந்து. மேக்ஸ் அப்படியே ரோட்ல தனியா நின்றுகிட்டு இருப்பான். அப்படியே இருட்டும். அப்படியே இந்த படம் முடிஞ்சிடும். இந்த நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அடுத்து நாங்க என்ன வீடியோ போடலாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் போடுற நம்ம கத்திரிக்கோளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.